ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலா லக்ன துலா ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது ஒரு லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான மகர ராசியின் பதிவாகும். இந்த மகர ராசி என்ன நட்சசாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களோட தசாபதி நாட்கள் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்டத்தை பார்த்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 12 கட்டத்தில் சின்ன கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லான் ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. அதான் உங்களோட லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதிலேருந்து 1, 2, 3, 4 எண்ணி வர அது 4ஆம் பாவத்தோட பதிவு தான் மகர ராசியோட பதிவு. இன்றைக்கி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா புத்திநாத புதன் பாவம் அங்கே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்கே இருக்கிறாரோ அத்தனை பாவத்தோட எண்ணி அதுக்கு உண்டான வீடியோ நான் பதிவில் ஒரு யூடியூப் பார்த்து நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்போம். அதுக்கு உண்டான வீடியோ கட்டாயம் வரும், கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. இதை சாரத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை முன்னே குறியிட்டிருப்பாங்க, வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. நட்சத்திரங்களை குறியிட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திர சாரங்கிறது, அதனால் நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களோட தசாபதி நாட்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கிறாங்க. பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். ஓகே. இது எத்தனை கூடிய தசா புத்தி அப்போ நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசையில் 9 கோடி 12 கோடி புதன் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ ரைட்டு. அப்போ அது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசைன்னு 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். புதன் புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி 2 வருடமும் 6 மாதமும் 18 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நாங்கள் துலா லக்னம் துலா ராசிக்கு பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. துலா லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமான லக்ன பாகுறது பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான மகர ராசி நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மகரத்தில்? இங்கே பார்த்தீங்கன்னா மகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்திராடம் ஒரு 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். திருவோணம் 1, 2, 4 பாதம் இருக்கும். அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய 9 கோடி 12 கோடி புத்திநாதம் இருந்து என்ன பண்ணலையோ பார்ப்போம். இங்கே என்னென்ன சம்மந்தப்படுதுன்னு பார்ப்போம். இப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. 4 சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 11 பாதகாதிபதி சுகாதிபதியான சூரிய பகவான் இல்லைங்களா? அந்த உத்திராட சாரங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனோட சாரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாபாதிபதியான பாதகாதிபதியான அவரும் சம்மந்தப்படுறார். அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 11ஆம் பாவம் சூரியன் சம்மந்தப்பட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 9, 12 புதன் மேலே பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது அப்போ என்ன பலனை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் பார்த்தோன்னாக்கா, அதாவது நம்மளுடைய உயர்கல்வி, அதாவது படிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு உயர்கல்வி உச்சக்கல்விக்கு உண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ சீட்டுக்கு இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக சீட்டு கிடச்சிட்டு கல்வியில் பார்த்தீங்கன்னா சகாயம் கிடைக்கும். நம்மள ஒரு ஃபேவரட்டாக ஒரு பாயிண்ட்டாக அந்த இடத்துல நம்ம போய் செயல்படக்கூடிய அமைப்பு நம்மளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உச்சக்கல்வி உயர்கல்வி இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையாருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு இணக்கம் நடக்காதுங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தந்தையார் சரி வீட்டுக்கு வந்து வராமல் இருப்பார். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயாருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன விரைவும் செலவு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை சில பார்த்தீங்கன்னா தாயாரோட பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பக்கம் இருப்போம், அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க. ஊர் போய் இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதே ஒரு வீடு வண்டி வாகனத்துக்கு உண்டான செலவினத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட டபுளாக நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அரசாங்க லோன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு, அதாவது அரசாங்க உத்தியோகம் பார்க்குறது, டைப் படிக்கிறது, கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயத்தை தேடினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் சின்ன மிஸ்டேக்குகளாகவும் அதை பார்த்து உசாராக சூதனமாக நிதானமாக நம்ம யோசிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி 2ஆவது தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கூடிய சூழ்நிலை வரும். அது என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டாக கொஞ்சம் இதாக இருக்கனால கொஞ்சம்
கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சோதனை வரப்பு நல்லதுங்க. அது தாயார் விஷயத்தில், வண்டி வீடு வாங்கின விஷயத்தில், உங்களோட உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் விரயங்கள் வரும், செலவுகள் வரும். கொஞ்சம் பார்த்து உஷாராக சோதனை வரப்பு நல்லதுங்க. இதை நம்ம ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி இருந்துட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. தாயார் ஊர் விட்டு ஊர் தள்ளி தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. தாயார் மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பு வரும். கொஞ்சம் பார்த்து உஷாராக சோதனை வரப்பு நல்லதுங்க. ஓகேங்களா? எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்தை போல் அடுத்த திருவோண சாரம் இல்லைங்களா? அப்போ திருவோண சாரம் பார்த்தீங்கன்னா 10 கோடி சாரம். அப்போ 10 கோடி சாரங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த சந்திரனோட சாரம் இல்லைங்களா? அப்போ இது என்னென்ன சம்மந்தப்படுது இந்த நேரத்தில்? அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா 9, 12 அது மேலே பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு அதாவது ஒரு தாய் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பற்றி நம்மளுக்கு வரக்கூடிய வர செலவு இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாய் வழி ஒரு பாவதோஷம் நீக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து நீக்கிக்கலாம். அதே மாதிரி தாய் வழி உறவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் நிவர்த்தியாகி கொஞ்சம் ஓரளவுக்கு செழிப்பாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு கூட்டாக அமையக்கூடிய அமைப்பு வந்தாலும் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் தனிச்சு பண்ணலாம் ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் புகழ் பட்டப்படி படிக்கணும் சரி நல்லா சிறப்பாக இருக்கும். பட்டப்படி படித்து டிகிரி வாங்கினவங்க பார்த்தீங்கன்னாக்கா படிப்புக்கேற்ற ஒரு அடிமை சர்வீஸ் வேலைக்கு போகிறது, இல்லை அதே ஒரு சொந்தமாக தொழில் அமைச்சிக்கிறது. அதாவது அந்த காலகட்டம் அருமையாக சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கால்நடை பிஸ்னஸாக பண்ணுறது இதெல்லாம் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான விரையும் செலவு இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொழிலுக்காக நம்ம இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா விரையும் செலவு பயணம். ஓகேங்களா? அப்போ அதனால பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடு போட்ட ஒரு ஸ்தாபனத்தை போய் நம்ம வேலை பார்க்குறது, இல்லை அங்கே போய் ஆர்டர் எடுத்து பண்ணுறது, ஊருக்கு ஊர் போய் தொழில் பண்ணுறது, ஒரு தங்கியிருந்து வேலை பார்க்குறது, இதெல்லாம் அந்த காலகட்டம் நடக்குமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி இருந்துட்டா போயிட்டு நல்லதுங்க. இல்லைன்னா வந்து வெவ்வேறு பிரச்சனைக்கு ஒரு தொல்லைகள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு நல்ல ஒரு அம்சத்தை நல்ல ஒரு கேரண்டி ஒரு சிறப்பு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையாரும் சரி நம்மளுடைய மூத்த சகோதரி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இணக்கமாக தான் இருப்பாங்க, தவிர சாதகமாக கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க. இப்போ நாம் செய்யப்போலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது நிதானமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்து தாயை வச்சு நம்ம தொழில் பண்ணுறது நல்லது, உத்தமம். இந்த காலகட்டங்களில் தாயை வச்சு தொழில் உத்தமம். தந்தையை வச்சு பண்ணலாம், கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், அதோட விரையும் செலவு பிரச்சனை வரும். ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் சிறப்பாக வண்டி ஓடிட்டு இருக்கு. என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குது? அவிட்ட சார் இருக்குது இல்லைங்களா? அப்போ அவிட்ட வந்து 2 கோடி 7 கோடி சார். அப்போ 4 சம்மந்தப்பட்டு 2 7 சம்மந்தப்பட்டு அது மேலே 2 7 மேலே பார்த்தீங்கன்னா 9 12 மேலே பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது கூட்டாக தொழில் பண்ணுறது, கூட்டாக பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் அமைங்க. அதே மாதிரி அது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே கருத்து பரிமாறி நம்ம ஒவ்வொரு செயல்பாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது வெற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா யார்ட்டையும் பார்த்து ஒரு சட்ட ரூல்ஸ் பேசுறது, யார்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுங்க மாதிரிலாம் நம்ம மைண்ட் வேலை செய்யும். அந்த மாதிரி கேள்விகள் கேட்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறப்பான அம்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவி மூலியமாக பெண் ஜாதகமாக இருக்க பண்ண பட்சத்து கனவு மூலியமாக இப்போ ஆண் ஜாதகமாக இருக்க பட்சத்து மனைவி மூலியமாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொத்து பத்துக்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு, அது ஒரு நல்லா லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது சேர் மார்க்கெட், சீட்டாட்டம், சூதாட்டம், சட்டத்துக்கு புறமான தொழில் செய்ய அனைவரும் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பண்ணலாம், பார்த்து உஷாராக சோதனை பண்ணுறது நல்லதுங்க. அதுவும் நல்ல ஒரு ஆதாயம் தேடலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தாயாரும் சரி வண்டி வீடு வாகனம் சரி இந்த மாதிரி பயணத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அணுகி பண்ணும்போது பார்த்தா சிறப்பாக அம்சம் பெறலாங்க. ஓகேங்களா? பார்த்து பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க.
நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரச்சனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.